பசுமையான மேய்ச்சல் உள்ள இடத்திலே இளைப்பாறச் செய்கின்றார் இயேசு. பசுமையான மேய்ச்சல் உள்ள இடத்திலே இளைப்பாறச் செய்கின்றார் இயேசு. அப்படியே இந்த ஆடு அப்படியே இளைப்பாரு சாப்பிட்டு எந்திரிச்சு ரீக்கா பார் வேலையே கிடையாது. அந்நிய பாசன்றதே இளைப்படைந்தவனை இளைப்பாறத்தக்க இளைப்பாறுதல். அந்நிய பாசம் என்னது? இளைப்பாறுதல். தூங்குறப்ப நீ குரட்ட வர்றீங்க, அது இளைப்பாறுதல். அதுமாதிரி அந்நிய பாசன்றது இளைப்பாறுதல் வருது. ராபாலா சந்தரா பாபா ஓரி பாபா, அதான் இளைப்பாறுதல். அதுவே பதட்டத்தில் பண்றாங்க. ராக்கா பார் என்ன ராக்கா பார் ஃபுல்லாக சொல்லி கொடுத்துட்டாங்க. தப்பா சொல்லி கொடுத்து ஒரு 2 4 மாதிரி அப்படியே அந்நிய பாசல் பேச இல்லை. இளைப்பாறுதல் பழைய ஏற்பாட்டிலே அந்த இளைப்பாறுதலை தாவீது அனுபவித்தான். அவன் சொன்ன இளைப்பாறச் செய்கிறார். இயேசு சொன்னார், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஐயா ஓனாய் வந்துருச்சுன்னா நான் இருக்கிறேன்டா. மெய்ப்பன் இருக்கும்போது ஓனாயை பற்றி ஆட்டுக்கு என்ன கவலை? இது ஆடு வந்து ஓனாயை பார்க்க என்ன போய் சண்டை போட்டுருவேன் நீ? ஒரே கடி குறவலையில கடிச்சு காலி பண்ணிடுவோன்னு. இவர் பெரிய பிசாசை வந்து இவங்க வந்து ஓனாய் கிட்ட சண்டை போற மாதிரி ஓனாயை போய் நீ ஏன் பார்த்துக்கிட்டு இருக்க? நீ வந்து அமைதியாக படுத்துரு. ஏன்னா நீ ஆட்டுக்குட்டி, நீ கண்டுபிடிச்சாலும் உனக்கு சண்டை போட தெரியாது. உன் நம்பிக்கையெல்லாம் எந்த ஆடெல்லாம் மெய்ப்பனை நம்புதோ அந்த ஆடெல்லாம் அமைதியாக இருக்கு. மெய்ப்பெண்ணாத சொந்தக்கார ஆடுகள் பரபரக்கும். என்ன ஆகிப்போச்சு, இப்படி ஆகிப்போச்சு, இன்னும் இப்படியே போயிட்டு இருக்கு. அது ஃபுல்லாக மெய்ப்பெண்ணாத ஆடுகள் பரபரக்கும். அந்த பரபரப்பு சிலர் இங்கே விசுவாசிகளுக்குள்ள தொத்திக்கிறது. இவங்களும் கரபரன்றான். என்ன கரபர? அவன் பரபரப்பில் வேற ஏதோ பாஷை பேசுகிறான், நீ அதே பரபரப்பில் அந்நிய பாஷை பேசுற. இன்ஃபேக்ட் நீயும் அவிசுவாசியா மாறிட்ட. அவன் மெய்ப்பெண் இல்லாத ஆடு. அவன் தானே தான் அங்கிட்டு இங்கிட்டு பார்த்துட்டு இது போனான். ஆனால் நமக்கு ஒரு மெய்ப்பர் இருக்கிறார். நீ புல்ல மேய்கிறது மட்டும்தான் அவன் வேலை. உனக்கு எதிராக இருக்கிற எல்லாவற்றையும் மேய்ப்பன் என்ன செய்யறான்? ஒரு தடவை சிங்கம் வந்துச்சான். இந்த தாவீது எழுதுறான், ஒரு ஆட்டை கவ்விடுச்சாங்க. சிங்கம்னா நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாதுங்க. இந்த அடிமை பண்ணல செத்து போன ஒரு சிங்கம் அது கிடையாதுங்க. சிங்கம்னா மண்டே எவ்வளோ பெருசுக்கு இருக்கு. ஒருத்தன் சுடுறான், சுட்டுக்கிட்டு இருக்கவனுக்கு அப்படி பாயுது. அதுதான் சிங்கத்தோட தைரியம். பார்க்குறேன், ஒரு சிங்கம் மேலே யானையில் உட்காந்துருக்கணும் போய் அடிக்குதுங்க டம்முன்னு. யானைக்கு மேலே தவ்வி. சிங்கத்துக்கு பயமே இருக்காது. அது மேய்ப்பர்கள் எல்லாம் சுற்றி அதை கொண்டு இதை கொண்டு எரிஞ்சாலும் சிங்கம் அப்படி பார்த்துட்டு பயப்பட பிடியை விடவே விடாதான். அப்படித்தான் அந்த சிங்கம் ஒரு ஆட்டை பிடிச்சிருச்சு. ஆனால் தாவீது பாஞ்சிட்டாங்க. த ரியல் ஹீரோங்க தாவீது. கைத்தட்டு கத்தருக்கு. ஹி இஸ் நாட் த ரியல் ஹீரோ. இன்னைக்கு இருக்கிறவங்களா ரியல் ஹீரோஸ். ஆனால் பைபிளில் இருக்கவங்களா ரியல் ஹீரோஸ். ஒருத்தன் 1000 பேர் அடிச்சானா. சாம்சன் அவன் பேரு. வீரப்பனை பிடிக்க முடியலன்னு எல்லாம் இது பண்ணிட்டு டக்குன்னு உசிலம்பேட்டில் ஒரு பாட்டி சொல்லிச்சு. இந்த நேரம் பார்த்து விஜயகாந்த் வேறு வெளியூர் போயிட்டாரு. இல்லாட்டி விஜயகாந்தை கூப்பிட்டு வீரப்பனை பிடிச்சிருக்கலாம். இப்படி மனநிலையில் இருக்கிறாங்க மக்கள். இவங்க எல்லாம் ரியல் ஹீரோஸ். ஆனால் இங்கே ஒருத்தர் ரியல் ஹீரோ. அவன் சொல்கிறான், அந்த ஸ்பாஞ்சு போய் சிங்கத்தோட வாயில இருந்து அந்த ஆட்டை இழுத்தானாங்க. கேன் யூ இமேஜின் இட்? இழுத்து அதை தாடையை பிடிச்சி இழுத்து அடிச்சானா. அடிச்சு உயிரை கொடுத்து கிழிச்சிட்டான். கிழிச்சு அந்த ஆட்டை அப்படியே பாசத்தோட மீட்டு தடவி கொடுக்குறான். அதான் கர்த்தர் சொல்றாரு, நீ இந்த ஆட்டு மேல இவ்வளவு நேசமா இருப்பினா நான் உன் மெய் பண்றா உண்மையில எவ்வளவு நேசமா. அப்படியே யோசிக்கிறான், எழுதுறான், கர்த்தர் என் மெய்ப்பரா இருக்கிறார். கையை தட்டு. ஒரு மெய்ப்பனுக்கு தான் தெரியும். ஒரு மெய்ப்பன் உயிரை கொடுத்து அந்த ஆட்டை மீட்டது போல நான் பொல்லாதவனாகிய நான் நல்ல ஈவுகளை செய்ய நான் அறிந்திருக்கும் போது என்னை விட்டுருவாரா கர்த்தர்? நான் கேட்கிறேன். ஆமென். மனு புத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கு நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரியது. ஏதோ ரூமுக்குள்ள நம்புறது இல்ல, மக்கள் முன்னாடி நம்புறது. கர்த்தர் என்ன கைவிட மாட்டார். சொல்லுங்க, தெரிஞ்சவங்ககிட்ட சொல்லுங்க, கர்த்தர் என்ன கைவிட மாட்டார். சொல்லுங்க, கர்த்தர் என்ன கைவிட மாட்டார். உங்க வீட்டில் சொல்லுங்க, மற்றவங்ககிட்ட சொல்லுங்க. உங்க மேல பரிதாபப்படுவாங்க, அவங்ககிட்ட சொல்லுங்க, நீ ஒன்றும் பரிதாபப்படாதீங்க.
கர்த்தர் என்ன கைவிட மாட்டார். கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம். ஆமென். உங்கள் அன்பிற்கு நன்றி. ஆனா கர்த்தர் ஒருபோதும் என்னை கைவிட மாட்டார். நான் கைவிடப்பட்ட சூழ்நிலையில இல்ல. கர்த்தர் என்னை ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஒரு மேய்ப்பன் தன்னுடைய ஆட்டை காப்பாத்தினான். ஒரு தடவை கரடி, ஒரு தடவை சிங்கம். அல்லேலூயா. இந்த சிங்கம் என்ன செஞ்சிச்சு? ஆட்டை பிடிக்க வந்தவன நல்லா கவனிங்க. அந்த ஆட்டை விட்டுட்டு அவன் எழுதுறான், அந்த சிங்கம் என் பக்கமாய் திரும்பியது. ஒன்னு ஆடு இல்லாட்டி நீ, எனக்கு தேவை மீட்டு. அல்லேலூயா. திரும்புது. அவன் சிங்கத்தோட போராடுறான். இயேசு கிறிஸ்து நம்மை காப்பாற்றும்படிக்கு சிலுவையிலே நாம் எல்லோரையும் பாதுகாத்த போது பிசாசு இயேசுவின் பக்கமாய் திரும்பினான். கையை தட்டு வருது அவருக்கு. அவர் சந்தித்தார். ஒரே ஆளா சந்திச்சாரு பிசாச. என் அன்புக்குரிய சிலுவையிலே அவன் மீது வெற்றி சிறந்தார். This is not the war between you and devil. அதான் நான் சொல்றேன். This is the war in between Jesus Christ and devil. அது இயேசுவுக்கும் பிசாசுக்கு இடையில இருக்கிற வாரு. புதிய ஏற்பாடெல்லாம் கிருபை, கிறிஸ்து செஞ்சு முடிச்சாரு, நம்ம பாதுகாக்கப்பட்டோம். பழைய ஏற்பாடு உனக்கும் பிசாசுக்கு இருக்கிற என்னது? வார். இங்க எல்லாம் அந்த வார் முடிஞ்சிச்சு. இயேசு சொன்னார், முடிந்தது. இனி இளைப்பாறுதலுக்கு நேரா திரும்பு. உன்னை எதிரியான சாத்தான நான் கொன்று போட்டேன். இனி அமைதியாரு. ஐயா எங்க போகணும்? எங்க போகணும்? நான் உன்னை நடத்துவேன்டா. நான் உனக்கு முன்னாடி போவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.